இங்க ஒரு ஆளு ஒருத்தனை கொடூரமா கொண்டுட்டு இடத்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி குளிச்சிட்டு இருக்கான். இந்த சின்ன ஊர்ல ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வராரு இந்த மாஸ்டர். அவரோட கடையில எல்லாரும் வந்து சாப்பிட்டு அரட்டை அடிச்சிட்டு போக அந்த மாஸ்டர் ரேடியோல டைம் சொன்னதுக்கு அப்புறம் பின்வழியா போய் நிக்க ஒரு பஸ்ல ஒரு பொண்ணு பார்த்து சைட் அடிக்க அந்த பொண்ணு இவர பதிலுக்கு பார்த்து சிரிச்சிட்டு போகுது. மாஸ்டர் ஹோட்டலுக்கு அந்த ஊர் அரசியல்வாதி வந்து ஒழுங்கா அவன் தம்பி எலெக்ஷன் அன்னைக்கு வந்து எனக்கு ஓட்டு போட சொல்லியான்னு சொல்ல இவரு அவன் இந்நேரம் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மூட்டையை வண்டியில வச்சு எடுத்துட்டு போய் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு குப்பை மேட்ல போட்டுட்டு வந்துறாரு. அப்போ அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன் கஸ்டடியில இருந்து ஒரு கொலை குற்றவாளி தப்பிச்சு ஓடிட்டான்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து சொல்ல உடனே எல்லாரும் எல்லா வேலையும் அப்படியே விட்டுட்டு அவனை துரத்துறாங்க. ஒரு கட்டத்துல அந்த கொலையாளி தப்பி ஓடிட்டே இருக்க இன்ஸ்பெக்டர் அவனை காலில் சுட்டுட கிட்ட வந்து பார்த்தா அவன் ஒரு பள்ளத்துல விழுந்து தப்பிச்சிடறான். உடனே போலீஸ் ஊர்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் அவனை பாத்தீங்களான்னு விசாரிச்சுட்டு இருக்க மாஸ்டர் கிச்சனுக்குள்ள போனா அங்க அந்த கொலையாளி குண்டடியோட உட்காந்துட்டு என்ன மாட்டி விட்டீங்கன்னா நான் கழுத்து செத்துருவேன்னு மிரட்ட பயந்து போய் மாஸ்டர் நிக்க கரெக்டா அந்த நேரம் போலீஸ் எல்லாரும் ஹோட்டலுக்கு வராங்க. இந்த மாஸ்டர் என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்க வந்தவங்க டயர்டா டீ சொல்ல அப்போ இன்ஸ்பெக்டர் மாஸ்டர் கிட்ட கொலையாளி போட்டோவை காமிச்சு இவனை பாத்திருக்கீங்களான்னு கேட்க அவரு நான் பார்க்கலன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் உள்ள போய் பார்த்தா அந்த கொலையாளி மயக்கம் போட்டு விழுந்து இருக்கான். உடனே மாஸ்டர் அவனை போய் படுக்க வச்சு அடிப்பட்ட இடத்துக்கு மருந்து போட மயக்கத்துல இருந்து தெரிஞ்ச கொலையாளி மாஸ்டர் கிட்ட நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்ல விருப்பம் இருந்தா உன்னோட கதையை என்கிட்ட சொல்லுன்னு இவரு சொல்ல அவனை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனோட பேர் விஜய். அவனோட ஃப்ரெண்டும் ஆஷ்ரம்ல வளர்ந்துருக்காங்க. அப்புறம் இவன் நல்லா படிச்சு ஆர்மி எக்ஸாம் எழுதி இருக்கிற நேரத்தில் அவனோட ஃப்ரெண்ட் அவனோட வீட்டுக்கு கூப்பிட இவனும் வரான். பார்த்தா இவனோட ஃப்ரெண்ட் இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்துருக்கான். இவன் அதெல்லாம் வேணாம்னு சொல்ல இல்லடா நம்ம சின்ன வயசுல இருந்தே குடும்பம் இல்லாம வளர்ந்துட்டோம், இனிமே அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல விஜயும் ஒத்துக்கிட்டு பொண்ணு பார்க்க போறான். போற இடத்துல பொண்ணுக்கு இவனை ரொம்ப பிடிச்சிது. எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்களும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க நேரத்தில் ஆர்மி எக்ஸாம்ல பாஸ் ஆகி இவனுக்கு ட்ரைனிங் போக வேண்டியது வர அந்த பொண்ணு என்னை விட்டு போகாதுன்னு எவ்வளவு சொல்லியும் இவன் ட்ரைனிங்க்கு போறான். இப்படியே கொஞ்ச நாள் போக இவன் ட்ரைனிங்ல பிஸியா இருக்கு. அப்போ அவனோட ஃப்ரெண்ட் இவனுக்கு லெட்டர் அனுப்ப லெட்டர்ல இவனோட வைஃப் வேற ஒருத்தன் கூட பழகிற விஷயத்தை எழுதி இருக்கான். விஜய் வெறுத்து போய் வீட்டுக்கு வர அந்த பொண்ணு என்ன நீ தனியா விடாதுன்னு எவ்வளவு சொன்னேன் கேட்டியா, எனக்கும் ஆசபாசம் இருக்குன்னு சொல்லி அழுக இவன் அவளை திட்டிட்டு ஃப்ரெண்ட் கூட வந்து குடிச்சிட்டு இருக்கான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட் இது எல்லாத்துக்கும் காரணம் பொண்டாட்டி இல்ல அவனோட காதலன் தான். கல்யாணம் ஆனவனு தெரிஞ்சும் அவன் இவன் கிட்ட சிரிச்சு பேசி ஏமாத்திட்டான். அவனை கொல்லணும்டான்னு சொல்ல இவனும் தன்னோட பொண்டாட்டி மேல தப்பு இல்ல அவன் தான் காரணம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர பார்த்தா வீட்டுல அவனோட பொண்டாட்டி லவர் பெட்ரூம்ல இருக்கான். ஃபுல் போதையில போன இவனை அவன் தள்ளி விட்டுட்டு ஓடிட இவன் உள்ள போய் பெட்ல இருந்து அவனோட ஒய்ஃபை அடிச்சுட்டு போதையில கீழே விழுந்து அங்கேயே படுத்துறான். மறுநாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா இவனோட வீடு ஃபுல்லா போலீஸ் இருக்காங்க. அவங்க இவனை எழுப்பி நிக்க வைக்க பார்த்தா இவனோட பொண்டாட்டி செத்து போயிருக்கா. போலீஸ் உடனே இவனை பிடிச்சிட்டு போயிடுது. இது எல்லாத்துக்கும் கேட்ட மாஸ்டர் பாவம் பாணின்னு சொல்றாரு.